வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். இந்த அஃபர்மேஷன்னா என்ன, இதுக்காக அஃபர்மேஷன் நம்ம டெய்லி சொல்லணும். அஃபர்மேஷன் என்பது பிரகடனம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பிரகடனம் தயார்படுத்துதல். செல்ஃப் அஃபர்மேஷன் அப்படின்னா சுய பிரகடனம், அவ்வளோதான், சிம்பிள். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நாளைக்கு 60,000 முதல் 70,000 எண்ணங்களை கடந்து வந்துட்டுருக்கோம். நமக்கு நாமே நிறைய பேசிக்கிறோம். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம எண்ணங்களுக்கு வலிவுட்டுறதுக்காக நாம் நமக்கு நானே பிரகடனப்படுத்திக்கிற விஷயந்தான் இந்த அஃபர்மேஷன். இது முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய செல்ஃப் தாட்ஸை டியூன் பண்ணுது. சிம்பிளான விஷயம். எதற்காக அஃபர்மேஷன் அப்படின்ற கேள்வி வரும்போது நம்மளுடைய சுய எண்ணங்களை அது டியூன் பண்ணுது. அதுக்காக தான் நம்ம அதை மெயினாக சொல்கிறோம். ரெண்டாவது, ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். அது நம்மளை பற்றி நமக்குள்ளேயே பேசும்போது, இது செல்ஃப் டாக் வேறு, அஃபர்மேஷன் வேறு. நம்மளோட எண்ணங்கள் பலப்படுது, மனம் திடப்படுது. அதை காலையில் 4:10 4:20 சொல்லும்போது வேறு மாதிரி இருக்குது. சரியா? இதை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தேவை பணம். பணத்தை பற்றி சொல்லவே வேணாம், ரைட்? பணம் இல்லைனா நம்ம பணம் அந்த மாதிரி வச்சுக்கணும் நம்ம, ரைட்டா? நமக்கே நம்மளை பிடிக்காது பணம் இல்லைனா. நம்ம கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கும்போது நமக்கு நம்மளை பிடிக்குமா? பணம் இல்லை அப்படின்னா நம்மளோட செல்ஃப் இமேஜ் இல்லை, கான்ஃபிடென்ஸே இருக்காது. அப்போ பணம் ரொம்ப முக்கியம். எத்தனாவதாக பணம் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். முதல் முக்கியம் ஹெல்த் முக்கியம். அதை தான் சொல்கிறேன். ஹெல்த் சேலஞ்சஸ் சொல்லுவேன். ரெண்டாவது விஷயம் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். உறவுகள் ரொம்ப முக்கியம். மூன்றாவது நமக்கு தேவையானது பணம். இது மூணுமே 33% ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சிங்க, ஒரு முக்கோணம் மாதிரி வச்சிங்க. எந்தளவுக்கு உறவுகள் முக்கியமோ அந்தளவுக்கு பணம் முக்கியம். எந்தளவுக்கு பணம் முக்கியமோ அந்தளவுக்கு நமக்கு ஹெல்த் முக்கியம். இது ஒன்றும் மற்ற ரெண்டை சார்ந்து இருக்கிற விஷயம். சரியா? அதனால் பணத்தை பற்றி அஃபர்மேஷன் இன்றைக்கி சொல்லித்தரும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான அஃபர்மேஷன். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஃபர்மேஷன் எப்போ வேணால் சொல்லலாம். ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்களா, எக்ஸாம் எழுத போகிறீங்களா, ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறீங்களா, ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறீங்களா, எப்போ வேணால் அஃபர்மேஷன் சொல்லலாம். நம்மளை நாமே திடப்படுத்திக்கிற ஒரு அட்டகாசமான டெக்னிக் தான் அஃபர்மேஷன். இதை பணத்துக்காக இன்றைக்கி நம்ம சொல்லுவோம். இதை எப்பயுமே ஒரு 24/7 ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரூல் இருக்குது. 24/7. இது என்ன அப்படின்னா, ஒரு அஃபர்மேஷனாக மினிமம் 3 தடவை சொல்லணும், 8 தடவை எழுதணும். சிம்பிள் லாஜிக். ஒவ்வொரு தடவையும் நான் என்னோடய ஒர்க் ஷாப்பில் சொல்லித்தரது என்ன அப்படின்னா, ஹெல்த் அஃபர்மேஷன், வெல்த் அஃபர்மேஷன், ரிலேஷன்ஷிப் அஃபர்மேஷன், இது 3ஐயும் 8 தடவை எழுதணும். அப்போ 24 வரும். 24ஐயும் 7 நாளைக்கு எழுதும்போது தான் அது 24/7 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட மிகப்பெரிய ரூல். இது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், அஃபர்மேஷன்னா என்ன, 24/7 ரூல் என்ன சொல்லுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண அஃபர்மேஷன், மணி அஃபர்மேஷன் என்ன சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அஃபர்மேஷன். இதை நான் பர்சனலாக சொல்கிறேன். பயங்கர எஃபெக்டிவான ஒரு அஃபர்மேஷன் இது. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச அஃபர்மேஷன். ஆனால் நம்ம டெய்லி சொல்கிறோமா அப்படின்னு இருக்குது. வார்த்தைகள் மிகப்பெரிய விஷயம் நண்பர்களே. மிகப்பெரிய பவர் இருக்குது. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் மிகப்பெரிய பவர், மிகப்பெரிய சக்தி இருக்குது. என்னோடய குரு சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடையும் சாரி கேட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு நினைக்கும் போது அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 10 மணிக்கு வரேன்னா வந்துரு, உன் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய டைம் மேனேஜ்மெண்ட்டை மிஸ் பண்ணுறோம்ல. 10 மணிக்கு இருக்கும்போது 10:30 வரலாம், 11 மணிக்கு வரலாம், 12 மணிக்கு கூட வரலாம். நம்ம அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லலாம். சரியா? மொக்கையா, அது எந்த காரணமாக இருந்தாலும் அது மொக்கை தான் அது. சரியா? எப்பயுமே ஒரு விஷயந்தான், கதையா பணமா இப்படி வச்சுங்க. காரணமா பணமா, காரணம் இருந்தால் பணம் வராது, பணம் வரணுன்னா காரணம் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதனால் என்ன பண்ணணுன்னா, உங்கள் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்குது. அதனால் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு பாருங்கள். ஐ லவ் மணி. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அஃபர்மேஷன். ஐ லவ் மணி. ஐ லவ் மணி. பணத்தை நான் நேசிக்கிறேன். சரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், பணம் எல்லா வகைகளிலும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பணம் எல்லா வகைகளிலும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பணம் எல்லா வகைகளிலும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஃபஸ்ட் என்ன சொன்னேன், ஐ லவ் மணி. நான் பணத்தை நேசிக்கின்றேன். தமிழ் அவங்கவுங்க தாய்மொழியில் சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப ஒரு உணர்வூட்டக்கூடிய விஷயம் நம்ம தாய்மொழி. சரியா? எந்தெந்த தாய்மொழி யாருக்கு இருக்கோ அதில் சொல்லுங்கள். ஐ லவ் மணி. நான் பணத்தை நேசிக்கிறேன். எல்லா வழிகளிலும் பணம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதை காலங்காத்தால் 4 to 4:20 பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும்போது நம்மளோட மனம் திடப்படுது. வேறு ஒன்றும் இல்லை, காஸ்மிக் ரேஸ் பூமியை அடையுது. அப்போ மைண்ட் கிராபிங் பவர் அதிகமாக இருக்கும், கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம நினைக்கிறது நடக்கும், அவ்வளோதான், சிம்பிள். இது சூப்பர்ஸ்டிஷியஸ் கிடையாது. அஃபர்மேஷன் நம்மளை நாமே வலுவிட்டு கொள்கின்ற ஒரு மந்திரம் சொல்லலாம். நம்மளை நாமே திடப்படுத்தி கொள்கிற ஒரு விஷயம் இது. அதனால் செல்ஃப் அஃபர்மேஷனில் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது ஐ லவ் மணி. நான் பணத்தை நேசிக்கின்றேன். பணம் எல்லா வழிகளிலும் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதை சொல்லிகிட்டே இருங்க நண்பர்களே. சொல்லிகிட்டே இருக்கிறது மட்டும் செய்யாதீங்க. காலையில் எந்திரிக்கும் போது தெளிவாகிறதுக்கு தான் இது. ஆக்ஷனில் இறங்குங்க, அவ்வளோதான். நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கும். இந்த பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. சீ ஒன் டாப்.